இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போவோம்? தமிழ் டாக்ஸி பிராங்க் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, அவங்க சேனல் தான் பார்க்கலாமா? நீங்க நம்ம வண்டியில வந்துருங்க. சரியா? இது எனக்கு டவுட்டா இருக்கு. ப்ரொமோஷனா பிராங்கா கரெக்டா ஏறுறாங்களே. லொகேஷன் பல்லாவரம் போட்டுருக்கு. பல்லாவரம் தானே சொன்னாங்க. நம்ம பல்லாவரம் ஐ திங்க் சோ. யா, கேட்டுறேன். நீங்க அபிராமி மேடம் தானே? நீங்க ஆமா. நல்லா இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். உங்க பிக் ஃபேன் மேடம். தேங்க் யூ. உங்க ஃபேன் தான் நானு. தேங்க் யூ. பாட்டு ஆசை கூட. ஓஹோ, அவங்க அதுவும் ஸ்டெப்லாம் போடுவீங்க பாருங்க. மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்காது. இன்னும் ரொம்ப நல்லா பண்றீங்க மேடம். Did you see the trailer பாத்தியா? அதுல ஒரு வேற உங்க கேரக்டரோட இன்ட்ரோடக்ஷன் ஒரு ஷாட் வருதுல்ல, அது செம்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீசெண்டா என்ன மேடம் மூவி பண்றீங்க? இப்போ பிளாஸ்ட்ங்கிற ஒரு படம் பண்ணிருக்கோங்க. அதோட ப்ரொமோஷன் அதுக்கு தான் போயிட்டு இருக்கு. சரி சரி. ஹீரோ மேடம் அர்ஜுன் சார். அர்ஜுன் சார் ஆக்ஷன் கிங். ஆமா, பரவாயில்ல, சூப்பர் மேடம். நீங்களும் மேடம் அவங்களுமா? நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிருக்கீங்க. ஆமா. படம் எப்போ மேடம் ரிலீஸ்? 28. ப்ரொமோஷன் கண்டிப்பா மேடம், கண்டிப்பா பார்க்கணும். உங்க மூவிலாம் விரும்மாண்டி, சார்லி சாப்ளின், சமுத்திரம் எல்லாம் நான் வந்து சின்ன வயசுல இருந்து உங்க படம்லாம் அதிகமா பார்த்துருக்கேன். நீங்க வந்து என்னோட வயசுல வர்றது வந்து பெருமையா இருக்கு. நீங்க கோச்சிங்லாம் இன்னொன்று கேட்டுங்களா உங்கள்கிட்ட? இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. எனக்கு வந்து என்னன்னா ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாக வரமாட்டாங்க, வியூஸ் வந்து போகல. வந்து செலிபிரிட்டி, அவங்க மேடமோட சாங்ஸ்லாம் வந்து நல்லா வியூஸ் போகுது. நீங்களும் வந்து நல்லா பண்ணுறீங்க. நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் பண்ணலாம் மேடம். எனக்கு ஒரு உதவியாக இருக்கும்ல? நம்ம போட்டோ எல்லாம் வேணா எடுத்துக்கலாம். ரீல்ஸ் இப்போ ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கோம். இல்லை மேடம், இப்போ வண்டி புக் பண்ணார்ல, அவருமே சொன்னார் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ட்ராப் பண்ணணும்னு சொன்னார். இப்போ நான் அவர்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. இது வந்து என்னோட வளர்ச்சிக்கு ஒரு உதவியாக இருக்கும். இப்போ உங்கள் கூட நடிகர் கூட வந்து பண்ணோம்னா நான் நல்லா ரீச் ஆகிடுவேன்ல மேடம், அதனால தான் கேட்குறேன். புரியுது. பட் இப்போ நம்ம இப்போ ரோட்ல நின்னா அது கிரௌட் வரும், கொஞ்சம் பிரச்சனைகள் ஆயிடலாம் இல்லையா? ஸோ அதனால நம்ம இப்போதைக்கு போயிடலாம். நம்ம அப்புறமா வேணா பேசி ஏதாவது செட்டப் பண்ணி ஏதாவது பண்ணுறோம் மேடம். இப்போ நீங்கள் படம் நடிச்சிருக்கீங்க, தியேட்டருக்கு போய் பாருங்கன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம்ல. ஆமா. பட் இப்போ அந்த மாதிரி நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒன்று பண்ணி வேற லெவல்னு நினைக்கிறேன். பண்ணுறீங்களா மேடம்? ஆனால் ரீல் மாதிரி எதுவும் வேண்டாம். இல்லை மேடம், எப்படி சொல்கிறது, இப்போ இன்ஸ்டாலாம் வந்து எல்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஆமாம். நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா நான் வண்டி ஓரம் நிப்பாட்டி நம்ம வைரல் சாங் ஏதாவது இப்போ இல்லை. இப்போ அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுக்குன்னு கரெக்டாக ஏற்பாடுகள் பண்ணணும். சும்மா அந்த மாதிரி எடுத்ததெல்லாம் பண்ண முடியாது. இல்லை மேடம், நான் வந்து எப்படி சொல்கிறது, உங்கள் பிக் ஃபேன் மேடம். நான் என்னோட ஆசையை வந்து நீங்கள் நிறைய தப்பு இல்லைல்ல? இல்லை பரவாயில்ல. பட் எல்லாத்துக்கும் ஒரு டைம்னு அது கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும். இல்லைன்னா எப்படி நீங்கள் அப்படி சொன்ன கரெக்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம பண்ணலாம். ஆனா அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணணும். அதுக்கான கரெக்டான ஆளுங்க கிட்ட பேசணும். மேடம், இப்போ நான் உங்களை இறக்கி விட்டுட்டுனா அதுக்கப்புறம் வந்து உங்களை நான் பார்க்க முடியுமா முடியாதுன்னு தெரியல. இல்ல, நம்ம உங்க நம்பர் வாங்கி நீங்க ஏதாவது சொல்லுங்க மேடம் உங்கள்கிட்ட. இல்ல, நாங்க இப்ப வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, நீங்க போறீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுமா? இல்லங்க, சாரி. நீங்க எடுத்த உடனே இப்படி சாரின்னு சொன்னா எப்படி மேடம்? என்னோட வளர்ச்சிக்கு வந்து அப்படி நீங்க உதவி பண்ண மாட்டீங்க நீங்க எனக்கு. இல்லங்க, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இந்த வழியா போனா சுத்துங்க. 2 கிலோமீட்டர் கம்மி. இது இல்லையே, ஹீரோயின் இல்ல, சும்மா ஒரு யாராவது தெரிஞ்சவங்களே கூப்பிட்டாலே வராது. இது ஷார்ட்கட் தான் மேடம். இது இப்போ நீங்கள் ரீல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு 2 கிலோமீட்டர் கம்மியாகிடும். நான் எங்கேயாவது வண்டி நிப்பாட்டுறேன்.
வேணாங்க. இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன், நீங்க இங்க சென்டர்ல வந்து உட்காந்துங்க, நீங்க இங்க என் பக்கத்துல உட்காந்துங்க, என் மேல கை போட்டு அந்த மாதிரி இல்ல ப்ளீஸ், இது தப்பா போகுது. நான் தப்பா இல்ல மேடம். ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டிக்கிறேன். ஐயோ இல்ல மேடம், ஒரு நிமிஷம், நான் வந்து நான் மேனேஜர் கிட்ட நான் மேனேஜர் கிட்ட பேசுறேன். மேடம் நீங்க கால் பண்ண முடியாது மேடம், நான் சொல்றேன் கேளுங்க. இல்ல மேடம் நான் மொபைல் ஜாமர் வச்சிருக்கேன் மேடம். இல்ல மேடம், அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஆக்டர்ஸ் வராங்கன்ட்டு கொஞ்சம் பார்த்து கூட்டுவாங்க சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். கால் பண்ணுவீங்க மேனேஜருக்கு, அதெல்லாம் ஜாமர் வச்சிருக்கேன், கொஞ்சம் எனக்காக பாருங்க. இல்ல அப்படின்னா நாங்க இறங்கிடுறோம். நாங்க இறங்கிடுறோம். நான் சொல்றது கேளுங்க மேடம். நான் இல்ல இல்ல இது பிரீத்தி மேடம், நான் ப்ளீஸ் ஃபோன் மட்டும் பண்ணி பாருங்க. இது போக மாட்டேங்குது. மேடம் நான் சொல்றது கேளுங்க மேடம். நீங்க இல்ல இல்ல இது மேடம் உங்க பிக் ஃபேன் தானே சொல்றேன் நானு. புரியுது தம்பி, புரியுது. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு. ஒரே ரீல்ஸ் மட்டும் தான் மேடம் பண்ணுவோம். இல்ல இப்ப டைம் இல்ல, அதுக்கு வேற டைம். நம்ம போறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். எனக்காக ஒரு 10 நிமிஷம் பண்ண மாட்டீங்களா? அது கிடையாது. உங்களை நான் வண்டியில கூட்டு போறேன்ல நானு. புரியுது, ஆனா எல்லாத்துக்கும் ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கு. யார்கிட்ட பேசணும் அவங்க கிட்ட பேசி நம்ம கரெக்டா பண்ணணும். நீங்க என்ன பண்றீங்க போன்ல? நீங்க கால் பண்ண முடியாது மேடம், நான் சொல்றேன்ல. மெசேஜ் பண்ணதா உங்க டவர் இருக்காங்க, முத பாருங்க, அத பாருங்க முத. மேடம் நான் சொல்றது கேளுங்க மேடம். ஒரு நிமிஷம் கதை ஓபன் பண்ணுங்க, அன்லாக் பண்ணுங்க. மேடம் நான் சொல்றேன், நீங்க அண்ணாலாம் சொல்லாதீங்க மேடம். நான் என்ன மேடம் உங்க பிக் ஃபேன்ன்ற அண்ணா சொல்றீங்க? அதெல்லாம் பிரச்சனை இல்ல, கதவு திறங்க. நான் சொல்றது கேளுங்க மேடம். முதல்ல கதவு திறங்க. நீங்க என்னங்க பண்ணுவீங்களா பண்ண முடியும்? கடைசியா கேக்குறேன். இல்ல நான் முடியாது, கதவு திறங்க. ஃபோன் மட்டும் தரணும். மேடம் நான் பொறுமையா சொல்லும்போது நீங்க கேட்டீங்கன்னா ஓகே. இல்ல கதவு திறங்க. நீங்க இது அன்லாக் பண்ணுங்க. முதல்ல நான் சொல்றேன், நீ அன்லாக் பண்ணுங்க. இது பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. மேடம் நான் வந்து என்ன சொல்றேன்னா, பொறுமையா சொல்லும்போது நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஐயோ நீங்க பண்ண மாட்டேங்க. பண்ணு. நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க யாரா இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்ல. மேடம் எங்க நான் திறந்து இந்த விடுங்க. ஏரியா ரவுடி மேடம் நானு. அண்ணா மேடம் அண்ணா மேடம் இருங்க மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. கோச்சிங்க மேடம், ராங் மேடம். அது என்ன பிராங்க்? கோச்சிக்காதீங்க மேடம். உங்க டீம்ல என்ன பண்ண சொன்னாங்க? ஓஹோ, ஓ டீம் பண்ண சொல்லியிருக்காங்களா? கேமரா வச்சிருங்க பாருங்க. அப்படியா? அவங்க டீம் கரெக்டா இவங்களை கூப்பிட்டு பிராங்க் பண்ண சொல்லியிருக்காங்களா? கோச்சிக்காதீங்க மேடம். தெரிஞ்சு பண்ணலையா? அவங்க டீம்ல பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால அவங்க காரு கரெக்டா வந்து. நிஜமான டிராமர் வச்சிருக்கீங்களா? அவர் தான் வாங்கி கொடுத்தாரு எனக்கு. ஓஹோ, கோச்சிக்காதீங்க மேடம், போலாம், டைம் ஆகுது. மேடம் கோச்சிக்காதீங்க. ஐயோ நிஜமான உங்களுக்கு அடி விழுந்திருக்கும் இன்னைக்கு. இல்ல மேடம், நான் வந்து யூடியூப்ல வந்து தமிழ் டாக்ஸி ஒரு சேனல் வச்சிருக்கேன். அதுல வந்து தெரியாத வண்டியில வந்து லிஃப்ட் கிட்ட வராங்கல்ல, அந்த மாதிரி வரக்கூடாதுன்ட்டு வந்து அவேர்னஸ் ப்ராங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்க டீம்ல இருந்து ஒரு ரமேஷ் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி பிளாஸ்ட் மூவி வந்து ப்ரொமோஷன் வந்துட்டு இருக்காங்க மேடம், நீங்க போய் அவங்களை பிக் பண்ணிட்டு வரீங்க, வரும்போது அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால பண்ணா, கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிருக்கேன் தயவு செஞ்சு. அவங்க மூஞ்சிதான் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டு. சாரி மேடம். பின்னாடி தானே. இன்னமும் படபட நம்ப முடியல. ஜாமர். ஆனா நிஜமான கால் போகல பிரீத்தி, எனக்கு கால் போகல. சிக்னல் கிடைக்காது மேடம், அவர் செக் பண்ணி தான் வச்சாரு. கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. ஓகே, நல்லபடியா கொண்டு போய் விடுங்க சாமி. விட்றேன் மேடம். இது 28 ரிலீஸுங்களா படம்? 28. சரி மேடம், அந்த மூவிக்கு வந்து ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கீங்க இப்ப. ஆமா ஆமா. அர்ஜுன் சார் வந்து ஆக்டர். ஆமா அர்ஜுன் சார் ஹீரோ. ஆமா, பிளாஸ்ட் மூவி ஹீரோனா நாங்க எல்லாமே ஹீரோ. ஆமா ஆமா. இல்ல எப்படி சொல்றது, உங்க பக்கத்துல உட்கார்ந்தறனால எனக்கு வந்து நர்வஸா இருக்கு எனக்கு. பா பிராங்க் எந்த லெவல்ல ஹீரோ அளவுக்கு நேரே பயங்கரமா. கூப்பிட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் டீம். டைம் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம். இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணி இப்போ அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல, அதுக்காக பண்ண சரி மேடம். இப்போ என்னன்னா, மூவி ரிலேட்டடாவே நம்ம போயிடுவோம் சரிங்களா. இப்போ அவர் ரமேஷ் சார் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி வந்து மேடம் வராங்க, ஆக்ஷன் கிங் இருந்தா இப்போ அடிச்சுடுவாரு. இந்த மாதிரி ஆயிடும். ஏன்னா உண்மையிலே இது தெரியனால அடிச்சுடுவாரு. இப்போ மக்களுக்கு வந்து நம்ம வந்து சரிக்கா சரிங்களா. மக்களே எல்லாருக்கும் வந்து வணக்கம். பிளாஸ்ட் மூவி வந்து பார்த்தீங்கன்னா மேடம் 2 பேரும் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி தியேட்டரில் வருது. கண்டிப்பாக வந்து மறக்காமல் போய் தியேட்டரில் போய் பாருங்கள். பிளாஸ்ட் மூவி வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாற தமிழ் டாக்ஸி சார்பாக வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. தேங்க்ஸ். சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களா மேடம்? என்ன சப்ஸ்கிரைப் இருக்கு? இப்போ மறுபடியும் ரீல் பண்ணுங்க. தமிழ் டாக்ஸி வீடியோவை லைக் பண்ண சொல்லுங்க. சரி, தமிழ் டாக்ஸி வீடியோ லைக் பண்ணுங்க. சொல்லுங்க மேடம். தமிழ் டாக்ஸி வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு இது ப்ரொமோஷன் அவங்களே கூப்பிட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு உங்க சேனலும் நல்ல
எங்களுக்குமே ஃபர்ஸ்ட் ஏதோ கமெண்ட்ல சொல்லி தான் எங்களுக்குமே தெரியும் ஒரு சேனல். அதுக்கப்புறம் தான் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சேனல் ஜாலியா, அதாவது வித்தியாசமா, அதாவது இது வந்து ஃபாரின்ல பண்ணுவாங்க இந்த மாதிரி பிராங்க்லாம், இந்த மாதிரி கார் பிராங்க்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதை இங்க பண்றது நல்லா இருந்துச்சு. நிறைய இது பயங்கரமாவும் இருக்கும். ஆனா இது எனக்கு தெரிஞ்ச உண்மையிலே அவங்க பின்னாடி இருந்தவங்க பயங்கரமா பயந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. மேபி இவங்களுக்கு வேணா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அவங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு தான் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மூஞ்சே சரியில்லை அவங்களுக்கு. அவங்க உடனே டக்குனு போன்ல நோண்டி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நார்மலாவே யாரா இருந்தாலும் என்ன இருந்தாலுமே எனக்கே பயமா தான் இருக்கும் இந்த மாதிரி. ஆமா, இது ஹீரோயின்ஸ் ரீல்ஸ் பண்றது அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே கூப்பிட்டாலே ஏதோ ரீலு, இதுக்கு ஒரு ஆளு வேற அப்படின்னு திட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரிதான் நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.